நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அடுத்து என்னவாயிட்டான் அவன்? பயபக்தி உள்ளவனாயிட்டான். அதை கேட்டவன அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயமும் பக்தியும் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு வருமா பயம்? வருமா? வரவே வராது. நோவா காலத்தில் முதல் கூட்டம் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் கீழ்ப்படிந்தவனானான். ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. இவன் இப்போ எப்படி ஆயிட்டான்? கேட்ட உடனே எப்படி ஆயிட்டான்? பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். ஆனால் ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க, மத்திய 24:37 வாசிங்க. 37-38 மத்தியையும் கொஞ்சம் வேகமாக. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? இவன் எப்படி இருந்தான்? இதான் ரெண்டாவது காரியம். இன்னைக்கு நமக்கு பயபக்தி இருக்குதா, உணர்வில்லாத இருதயம் இருக்கா? இதான் கேள்வி. இன்னைக்கு கேட்கும் போது ஒரு பயம் வருது இல்ல? செய்தி கேட்கும் போது பயம் வருது, நியூஸ் பார்க்கும் போது ஒரு பயம் வருது. இப்போ பாருங்க, நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியாது. நேற்று ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பேசணும். அதை இந்த 3 நாட்கள் 4 நாட்களாக பேசணும். அது ஒரு வேர்டு ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. இந்த கொரோனா நமக்கு முன்னாடி செஞ்சு பார்த்த ஒரு ட்ராமா மாதிரி, ரிகல்சர் மாதிரி பண்ணி பார்த்தாங்க. இதோடைய ஒரிஜினல் இன்மேட் தான் வரப்போகுது. இதே வேர்டை இன்னைக்கு பர்டிகுலர் வேர்டை யார் யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபைசர்னு ஒரு இது போட்டிங்கல்ல, நீங்கள் எல்லாரும் வேக்சின் போட்டிங்கல்ல, அதோடைய சிஇஓ பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கொரோனா நமக்கு ஒரு ரிகல்சர் மாதிரி, இதுக்கப்புறம் தான் இதோட பெருசானது வரும்போது நம்ம ஃபைசருக்கு இன்னொரு பெரிய காலம் நமக்கு இருக்கிறது, நல்லா சம்பாதிக்க போகிறோம்னு சொல்கிறார். அதுக்கு கொரோனா நமக்கு ரிகல்சர் பண்ண மாதிரி பண்ணி பார்த்தோன்னு சொல்கிறார். த சேம் காரியம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? நியாயமாக என்ன வரணும்? ஒரு பயம் வரணும். ஒரு ஆண்டவர் பயம்னா நான் சொல்றது உலக பயம் இல்லை, தேவன் மேல ஒரு பயம் வரணும். ஐயோ, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள்லாம் நடக்குதே, நம்ம ஆயத்தப்படணுமே, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமே அப்படிங்கிறதான ஒரு பயபக்தி வரணும். ஆனா இங்க என்ன வருது? உணர்வில்லாத இருதயம் தான் வருது. கேட்கிற வரைக்கும் இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான். திருப்பி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம், வேலை முடிஞ்சு. கேட்கிற வரைக்கும் இன்னைக்கு இப்போ நீங்க எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உட்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்ற போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்ல போறீங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போறீங்க, இப்படிலாம் நடக்க போகுதுப்பா, நம்ம தப்பிச்சுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல? இப்ப பாருங்க, சோதம்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோதமே அழிய போகுது, மொத்தம் எரிய போகுதுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனும் சொல்றான், வேற யாரையாவது கூப்பிடணுமாப்பா. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் யாருக்கு இல்ல? பெறவனுக்கு இல்ல. பாருங்க, நியாயமா யாருக்கு இருக்கணும்? பெறவனுக்கு தான் இருக்கணும். வீடு எரிய போதுன்னா பெறவனுக்கு தானே இருக்கணும் அந்த வேகம். இன்னைக்கு அவனுக்கு அந்த வேகமே இல்லை. இவன் சொல்றான், அவர்கள் தாமதிக்கிறதை தூதர்கள் கண்டு. அவன் டென்ஷன் ஆகிறான். எங்களுக்கு டைம் முடிய போதுடா, காலைக்குள்ள இதை எரிச்சு போட்டு நாங்க வெளியே போனோம். இவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போது அவனுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதோமில் நடைபெற்றது போலவும் நடக்கும், நோவா காலத்தில் நடைபெற்றது போலவும் நடக்கும். இந்த உணர்வு இல்லாத இருதயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் விரும்புது. ஆனா நான் இருக்கிறதா உணர்வு இல்லாத இருதயம். இப்போ உங்களுக்கு நம்மளுமே ஒரு 90% அப்படித்தான் இருக்கிறோம். என்ன உணர்வு இருக்கு? செய்தி கேட்கிறோம், எல்லாம் நடக்கிறோம். இப்போ அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆக்சுவலா போய் இன்னொரு 1 வாரம் ஆகட்டும், இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டோம். அடுத்த வாரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி அதே தான். ஊர் பக்கத்தில் ரப்பர் தோட்டம் வாங்கணும், ஒரு வீடை கட்டிடணும், சாக்கிறதுக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும், பிள்ளையை அங்கே படிக்க வச்சிடணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும். அதானே இருக்கு எண்ணம். உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்பதான் இருக்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இருந்தா நீங்க உங்க ஆலயத்துக்கு வர நாளை உங்க பிள்ளைய எங்க அனுப்ப மாட்டீங்க? டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. உங்க பிள்ளைக்கு அட்மிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ட்ரிப்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா? நீ டியூஷன் போ, முதல்ல முடிச்சுடு, நான் சாயங்காலமா உன்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லுவீங்க? அப்போ மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்ல? உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படலை, எதுவும் அவசியப்படலை, அது உயிரை காப்பாற்றணுங்கிற வேகம் இருக்குல்ல, அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு.
வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன். வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க. இப்படிதான் சொல்றாரு சடுதியா ஒரு நாள் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டினாலும் திறக்காது, அழுதாலும் திறக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் பேழையை கட்டுறான் நோவா. கட்டும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க நோவாவை? பைத்தியக்காரன், சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாம உலகம் அழிய போதுங்கிறான், அந்த வேலை சொல்றான். அதை விட்டுட்டு அவனும் கெடுத்து அவன் பிள்ளைகளையும் கெடுத்து எல்லாம் சேர்ந்து பேழையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போகும்போது வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்டா நீ தான் கெடுத்த, உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அப்படித்தானே கேட்டிருப்பான். உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அவனும் உட்காந்து பேழையை தான் கட்டிக்கிட்டு இருக்கானா? பசங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. அன்னைக்குள்ள வாலியோ பசங்க அந்த பசங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பான்? ஏன்னா உங்க அப்பா தான் சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய காயின் கோட்டை கட்டி எத்தனை பேர் போய் பாடுறா, உள்ளுக்குள்ள பாடுறா, நாதஸ்வரமோ அதுவும் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு போய் பாரு. அன்னைக்கு அங்குள்ள வசனம் சொல்லுது, மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அவங்க போய் அப்படி நடக்குது, உலகத்தை பார்க்காம விட்டுட்டு உங்க அப்பா கூட உட்காந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறிய. இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் கேள்வி. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பசங்களை நோவா பேழையை வச்சு கட்ட யூஸ் பண்ண மாதிரி உங்களால இன்னைக்கு கட்ட முடியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க பசங்களை யூஸ் பண்ண முடியுதா? ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியுதா? ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளை யூஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்களே பேழையை கட்டாத குரூப். அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு மீட் த சேவியர்? அதான் கேள்வி. நீங்கள் இன்னும் ரெடி ஆகல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும், செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு முடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட 6 நாள் ஓடுறீங்க. கேட்டா நீங்கள் அறிவாளி என்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவனை முட்டாள் என்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்கள் அத்தனை பேரும் ரெக்ரெட் பண்ற காலம் ஒன்று வரும். சொல்லப்பட்டதை இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகிற காலம் ஒன்று வரும். உலகத்தான் உணராது இருக்கிறான நியாயம். அவன் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க பேச்சே இடம் வாங்குறது, கார் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. மிஞ்சி போச்சுன்னா சாப்பாடு. ஆனால் நமக்கு அதல்ல. நாம் மேலான ஒரு இடத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கே முதல்ல உணர்வு இல்லை. எடுத்து பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஆயத்தப்படுறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. எழுந்திருக்கும் போது 5 நிமிஷம் ஜோம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவலி we are okay. கேட்டா சொல்லுவோம், அவங்க ஃபேமிலியில் அது கூட பண்றது இல்லை, நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்க அதான் திருப்பி நாங்க சொல்ற ஒரு வார்த்தை, we are all religious people மாறிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப, மதவாதிகள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மத மக்கள் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரியவர்கள், ஆன்மீகவாதிகள். உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த தாட் வரணும், ஒரு ஆயத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, கடைசி ஃபிளைட் இங்கேருந்து போகுது, இல்லை மொத்தமும் எரிய போகுது, கடைசி ஃபிளைட் ஒன்று இருக்கு. அந்த ஃபிளைட்டை பிடிக்க எப்படி போவீங்க நீங்க? மொத்தம் ஏற்ற அடுத்த ஸ்டெப் எப்படியாவது ரீச் ஆகணும்னு போவீங்க தானே? நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இன்னொரு ஃபிளைட் கண்டிப்பாக வரும், அப்படியா சொல்லுவோம். ஒரு ட்ரெயின் பிடிக்கும்போது, ஃபிளைட் பிடிக்கும்போது இருக்கக்கூடியதான அந்த உணர்வு, வேகம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையே. யோசிச்சு பாருங்க, அவன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான், பயம் வந்துருச்சு அவனுக்கு, ஐயோ உலகம் அழிய போகுது. அந்த விஷனை அப்படியே பசங்களுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டான். அவர்களும் பயபக்தி உள்ளவர்களை மாறிட்டாங்க, உட்காந்து பேழையை கட்டுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு பயபக்தி இல்லை. இன்னைக்கு பயபக்தி எதுக்காக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபியூச்சருக்காக இருக்குது. உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றீங்க. என்ன பயம், என்ன பக்தி! எக்ஸாம் எழுத போகும்போது ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்ல, ரிசல்ட் வரும்போது ஃபாஸ்டிங். எழுதுற அன்னைக்கு ஒழுங்கா எழுதணும், ரிசல்ட் ஒழுங்கா வரும். எழுதுற அன்னைக்கு ஒழுங்கா எழுதுறது இல்ல, ரிசல்ட் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஒரு பையன் சொன்னான், காலைல கேட்டேன் சாப்பிட்டியாரான்னு, இல்லை ஃபாஸ்டிங்னா. நான் ரிசல்ட் வருதானே, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, நீ ஃபாஸ்டிங் இருக்குன்னா ரிசல்ட் வருதுன்னு தான் அர்த்தம். நீ நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரியே தான் நீங்களும் இருக்கீங்க. ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வரணும், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும், இல்லை அடுத்த போஸ்டிங் வரணும்னா அப்படியே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குலாம் வந்துருவாங்க. குறிப்பெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, ஜப குறிப்பு, நைட்டு ஜப குறிப்பு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜப குறிப்பு, சோத்திரம் 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 சோத்திரம். கிடைச்சிருச்சுன்னா வர்றதே இல்லை இந்த பக்கம். அவ்வளோதான், இவ்வளோதான் உங்களை மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. குழந்தை வேணும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்துடுறிய, பிறந்த பிறகு இந்த பக்கம் வர்றதே இல்லை. வழியில் பார்த்து கேட்குறாரு, எங்க சர்ச்சு பக்கமே வரல, எங்க பாஸ்டர் இவனை வச்சுக்கிட்டு வர முடியுது?
பிள்ளையோடையே நேரம் சரியா இருக்கு, இருங்க, பிள்ளையோடையே இருங்க. இயேசுநாதர் வந்துட்டு போன பிறகும் பிள்ளையோடையே இருங்க. உங்களுக்கு இப்போ அதானே இம்பார்ட்டன்ட்டு. நமக்கு எது முக்கியம்? எவ்வளோ அழகாக திருப்பி விட்டான் பாருங்க. நோவாக்கு பிள்ளை இல்லையா, ஏனோக்கு பிள்ளை இல்லையா? அத்தனை பேருக்கும் பிள்ளை இருந்துச்சு, எல்லாரும் பிள்ளை குட்டிகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை கரெக்டாக இருந்தாங்கல்ல, ரெடி ஆகிட்டே இருந்தாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, இன்னைக்கு ராத்திரியே நீங்க கிளம்புவீங்கப்பா. சரியா ஆண்டவரே, என்ன பண்ணலாம்? சாயங்காலமே ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுவோம் எகிப்துக்குள்ள. ஊருக்கு போறோம்னா நம்ம முதல் வார்த்தை என்ன பேசுவோம்? பர்ச்சேஸ் தானே. ஊருக்கு போறோம்னு டிக்கெட்டை போட்ட உடனே முந்தின 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? மோசே கிட்ட காலையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இன்று ராத்திரி பார்வோன் உங்களை அனுப்பி விடுவான், நீங்கள் புறப்பட போகிறீர்கள். மோசே என்ன பண்ணியிருக்கணும்? ஆரோன் அத்தனை பேர்ட்டையும் சொல்லிடு, எகிப்து முழுக்க ஒரு ட்ரிப் அடிக்க சொல்லு, மொத்தத்தையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லு, இன்னும் எத்தனை நாள் போக போகிறோன்னு தெரியல. அதானே சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், சாயங்காலமாக எல்லாரும் போய் பஸ்கா ஆசாரிங்க. என்னது பஸ்கானா என்ன? ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசிட்டு அவன் ஒரு பையில வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதா? பர்ச்சேசிங் உள்ளறா. அப்புறம் என்ன பண்ணோம்? கையில் கும்பு பிடிச்சிக்க, அப்புறம் செருப்பு போட்டுக்க, அப்புறம் கசப்பான கீரை சாப்பிடு, அப்புறம் சொல்லும் போது புறப்பட்டு போயிரு. அப்புறம் நடுவில் ஒரு மெஸ் மேட்ரை சொல்ல மாட்டீங்களே. எகிப்து அன்னைக்கு வல்லரசு அமெரிக்கா, அன்னைக்குள்ள அமெரிக்கா. அமெரிக்காவில் நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியாலேருந்து கிளம்ப சொல்றீங்க, ஷாப்பிங் மால் போகாமே வா. வழிக்கு ஏதாவது பசங்களை கூப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வானா ஸ்நாக்ஸ் இல்லாமல் வர மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வரும்போதே ஸ்நாக்ஸோட தானே வருது. இப்போ இப்படி ஒரு சுபாவம் வச்சிருக்கிற நம்ம கிட்ட வருகைக்கு ஆயத்தப்படுனா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட சொல்ற, அன்னைக்கு ராத்திரி புறப்பட, இமிடியட், உடனே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கையில் இருக்கிற மாவு மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த மாவு என்ன வந்துச்சு? 1 மாசத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 40 வருஷம் போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். யாக்கோபு தான் சொன்னார் கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனால் ஒரு நாளும் மோசே சொல்ல கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனால் உண்மையிலேயே மோசே கோலும் கையுமா தான் வந்தார். ஒன்றும் இல்லை, 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். அந்த தேவன் தான் உங்களையும் சொல்றார், ரெடியா இரு, எப்போ வேணாலும் கிளம்ப சொல்லுவேன், எப்போ வேணாலும் இங்கிருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. புறப்பட இன்னைக்கு எல்லாரும் இன்றைக்கு இஸ்ரவேலை நோக்கி புறப்பட போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கணவர்களை பார்த்து, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நீங்க மோசே எல்லாம் போங்க, போய் அங்கே ஒரு நல்ல இடம் பாருங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலையும் பாருங்க, மார்க்கெட்லாம் இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு டிபெண்டன்ட் விசா போடுங்க, நாங்க பின்னாடி வர்றோம். நான் நினைக்கிறேன் அழகா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. மோசேயோடு கூட 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டோம். ஏன் பெண்கள் வந்தாங்க? நாங்கள் இல்லை. ஒருவேளை எல்லாம் டிபெண்டன்ட் விசாக்கு அமுச்சு விட்டுருச்சு போல, முன்னாடியே நீங்க போங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டார் அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு அப்படின்னு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு ஆண்டவரும் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்றேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீயே. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூட கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி சொல்ல முடியுமா உங்களால? சும்மா கர்த்தர் டெஸ்ட் வச்சு பார்த்தானாலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? திடீர்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஒரு நல்ல சுபாவம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கவனிச்சு பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க. ஏதாவது ஏழைங்க வந்தோடனே நம்ம வண்டி ஓட்டி இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இங்கேயா இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி, அரபிடி கொடுங்க, பாவம் கஷ்டம் சொல்லுவாங்க தானே. பொதுவாக ஆண்களை விட பெண்கள் இமிடியேட்டாக சொல்லிடுவாங்க அதை, இல்லை உடனே கொடுத்துருங்க, எங்க பாவம் வெளியே நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்க, இந்த ஒரு அம்மா குப்பலில் வந்திருக்கு பாவம், புடவை இல்லை, போய் 2 புடவை எடுத்துட்டு வான்னு. எங்கிட்டயே 2 தான் இருக்கு.
இந்த அடுத்தவங்களை கொடுக்க சொல்றதுக்கு இருக்கிற வேகம் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது, வராது. நம்மகிட்ட வந்து வேகமாக கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது சட்டை தேவையில்லாதது இருக்கு? ஏன்? அவர் பாவம் சட்டை இல்லையாமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரிம்மா அந்த புடவையும் சேர்த்து கூட ஒரு மனைவி இருக்கட்டும். இல்லைங்க நீங்கள் சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும். நமக்கு கொடுக்க மனசு வராது தானே, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வருது இல்ல. இந்த சுபாவம் எந்த கொடுக்கறதுல வரணும். இன்னைக்கு இயேசு என்னை ஒரு விஷயத்தை விடு என்றால் விடுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, அப்படி நான் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா பயபக்தி உள்ளவனா மாறிட்டேன்னு அர்த்தம். எனக்கு அதை விட அது பெருசா படுது, இது எனக்கு பெருசா படல. ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களால வேலையை விட முடியுதா? பஹ்ரைனுக்கு வான்னும் போது ஒரு தடவை கூட கேட்காம ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, எல்லா வாசலும் திறந்திருக்கிறது, பிரைஸ் தி லார்ட். பஹ்ரைனை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும் போது எத்தனை தடவை ஜெபம் பண்றீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை. இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட எல்லாம் கேட்கறது, ஆண்டவர் என்கிட்ட போன்னு சொல்ற மாதிரி இருக்குது, போவாதன்னு சொல்ற மாதிரி இருக்குது, எது உண்மை? ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? ஏன்னா உங்களுக்கு இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு இதை விட மேலான ஒரு வேலை கிடைக்குதுன்னா கூப்பிடுறாங்கன்னா உடனே விட்டுட்டு போயிடுறோமா இல்லையா? இதை விட ஒரு 1000 மடங்கு சம்பளம் அதிகம் கிடைக்குது, நீங்க யோசிச்சீங்களா? கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார் சொன்னீங்க தானே. ஏன் ஊழியத்துக்கு சொல்லும் போது அது வரமாட்டேங்குது, கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறாருன்னு? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தர்கிட்ட அடையாளம் கேட்டிருக்கிறேன். உனக்கு என்ன செய்யும்? தோல் மேல பனி பெய்யும், தோலுக்கு வெளியே பனி பெய்யுமா திருப்பி? இதுக்கு மட்டும் அடையாளம் கேட்கவே மாட்டீங்கல்ல. அமெரிக்கானு ஊண்டு போயிடுறீங்கல்ல, அதுக்கு மட்டும் ஓகே, எந்த அடையாளமும் தேவையில்லை. ஆண்டவர் வாசலை திறந்தார். ஏன்னா எனக்கு இதை விட அது பெருசா தெரியுது. எப்போ எனக்கு வருகையை விட இதெல்லாம் சின்னதா தெரியுதோ அப்பதான் நான் பயபக்தி உள்ளவனாய் மாறுவேன். எதற்காகவும் இயேசுக்காக நான் எப்ப விடணும்ன்ற இடத்துக்கு வரேனோ, விட்டுட்டு வேணா வந்துட்டே இருக்கணும். ஏன்? நான் இதை விட மேலான இடத்துக்கு போக போகிறேன், இதை விட சந்தோஷமான இடத்துக்கு போக போறேன். கேட்கறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்கன்னு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டியது உண்மை. நீங்கள் பேழையை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால், பேழைக்குள் போய் தப்பிக்க போகிறீர்கள் என்று சொன்னால், இரண்டாவது இந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். மூணாவது மிக முக்கியமானது, வாசிங்கள் அதே வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். மூணாவது என்ன செய்யறான்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காகத்தான் அவன் பேழையை உண்டு பண்ணினான். இதுல ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த இன்னைக்கு உள்ள மீட்டிங்கான தீமாவும் நீங்க வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் 2 உள்ளது உங்களுடைய பர்சனல், 2 உள்ளது உங்க பர்சனல், இது 3வது உங்க ஃபேமிலி. இதுல மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, காடோடைய விஷன் உங்களுக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது, நோவா கிட்ட சொல்லும் போது, ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, உன்னோடு கூட பூமியின் வித்துக்களை எல்லாம் நான் காக்கும்படிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்வார். 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் 17வது வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு. அடுத்து அப்படியே சொல்றார், பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடோடைய விஷன் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணணும்? பேரா உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாரு. எல்லாம் கொண்டு வா, அத்தனையும் பேர். அதுவும் வசனம் பைபிள் சொல்லுது, அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டாரு. இப்போ காடோடைய விஷன் ரொம்ப பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு இருக்குது. அப்பனா காடோடைய விஷன் உலகத்தையே காப்பாத்துறதா இருந்தாலும் கூட, நோவாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்காக இருந்துச்சு? ஃபேமிலியை கொண்டு போய் உள்ள வச்சிடணும். அத்தனை மிருகமும் உள்ள வரட்டும் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி உள்ள வைக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாபடி நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. ஆனா எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேழையில எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும். நாங்கள் அதற்கு இந்த முழு பேழையை செய்யும் போது அவன் மைண்ட் என்னவா இருந்துச்சான்? ஆண்டவருடைய மைண்ட் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காப்பாத்துறது. நோவாவுடைய மைண்ட் என்னவா இருந்துச்சான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகம் அழிய போது, ஜலப்பிரளயம் வரப்போது, நிச்சயம் நடக்க போது. விசுவாசத்தினாலே அவன் அதெல்லாத்தையும் விசுவாசித்தான். ஆனா இதுல எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திரணும்னு பேழ செஞ்சிருக்கிறான். காடோடைய விஷன் உலகம் மிக பெருசு, காட்ஸ் விஷன்.
ஆனால் வேர்ல்டு விஷன் சொல்லுவாங்க. ஆனால் நோவாவுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருந்துச்சு? ஃபேமிலிக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கொடுத்துருங்க, உள்ள இடத்த கொண்டாந்துருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? என் குடும்பம் பரலோகத்துக்குள்ளே வந்துரும்னு. என் கணவன் வந்துருவாரு, மனைவி வந்துருவாங்க, என் பிள்ளைகள் வந்துருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு நாம நீங்க இப்போ பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் சொல்லுவாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டால் உங்களை பற்றின ஒரு சாட்சி சொன்னா, அவர் ரொம்ப நல்ல பிரதர், அவங்க நல்ல சிஸ்டர், அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. இதே சாட்சியை உங்க வீட்டில் உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்களை பற்றி சாட்சி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருமே ஊருக்கு நல்லவங்க. ஊருக்கே நம்ம யாரெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பிரதர் ஃபோன் அடிச்சா உடனே கார் எடுத்துட்டு வந்துடுவார், அவருக்கு நம்ம கஷ்டம்னு சொன்னா இம்மிடியட்டா வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படியே வீட்டில் கேளுங்க, பிரதர் எப்படி ஒரு வேலை செய்ய மாட்டார். நம்ம சொன்னோம்னாலும் ஊருக்கு தான் உழைப்பார், நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டார். அவங்க அம்மா அவரை எல்லாருக்காக தான் பெற்று விட்டுருக்காங்க, எங்களுக்காக இல்லைம்பாங்க. நிஜம். ப்ரிஃபரன்ஸ். நாம வந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், இல்லை அவங்களுக்கு உதவி செய்ய வேணாம், அதெல்லாம் சொல்லவே இல்லை. முதல்ல நம்ம வீட்டை கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், நம்ம வீடு பக்காவா இருக்கான்னு. சிலர் பாருங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க, மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்து ஃபீஸை கொடுத்துருவாங்க. அதில் ஒரு சந்தோஷம், அப்பா கட்டியாச்சு. நம்ம பிள்ளைக்கு கத்தர் பார்த்துப்பார், அவன் பிள்ளைக்கு அப்படியே பார்க்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, வேணான்னு சொல்ல. முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க பாருங்க, அவன் உங்களைத்தான் சாட்சியாய் பார்த்து கொண்டு நிற்கிறான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்றேன், நான் ஊழியக்காரன் இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ வேணாங்குது, வேணானே சொல்லுது. காரணம் என்ன? ஊழியத்தில் இவரை பார்த்துட்டேன், இவரை மாதிரி இன்னொரு மாப்பிள்ளை நமக்கு வேணவே வேணாம். என்னப்பா அவர் மோசமான, அது சொல்லுது நல்ல ஊழியக்காரரு, ஆனால் வீட்டிலே இருக்க மாட்டார், வீட்டையே கவனிக்க மாட்டார். பல நேரங்களிலே கர்த்தர் சொல்ற ஊழியத்தை செய்யும் போது பிள்ளைங்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்குறது வேற விஷயம். இப்போ ஆபிரகாம் வந்து ஈசாக்கை கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போறாரு, கத்தியை வாங்குறாரு. ஈசாக்கு ஆபிரகாம் இப்ப எப்படி தெரிவாரு? இல்லையா? ஈசாக்கு வந்து ஈசாக்கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. இல்லை ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்றாரு, மறுநாள் காலையிலே ஆபிரகாம் எழுந்துன்னு இருக்கோம். ஆபிரகாம் மறுநாளே கிளம்பிட்டாரு. அதுவும் எப்படி? அதிகாலையில் கிளம்பினான் இருக்கோம். காலங்காத்தால எழுப்புறான் ஈசாக்க, வா போவோம். எங்க? ஒரு இடத்துக்கு போவோம் வா. எவ்வளோ அழகாக வந்திருப்பான் ஈசாக்கு. அப்பா கூட போகிறோம். பிள்ளைகளுக்கு அப்பா கூட போகிறனால ஒரு ஜாலி தானே. அப்பா கூட போனால் அதை வாங்கி கொடுப்பாரு, இதை வாங்கி கொடுப்பாரு. இப்படியே போனால் 3 நாள் போகிறாங்க. ஈசாக்கு பார்த்துனே இருக்கிறான், இந்த நாள் எங்கே கூட்டின்னு போகிறான் நம்மளுன்னு தெரியலையே. 3 நாளாக போதே. அப்புறம் ஒரு இடத்துல போய் சொல்கிறான், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு வேலைக்காரங்களை விட்டு தனியாக கூப்பிட்டு போகிறான். இப்போ ஈசாக்கு நினச்சிருப்பான், ஓ நமக்கு தனி ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க போல, அங்கே போய் ஏதோ நடக்க போது போலன்னு போனால் கையை காலை கட்டி மல்லாக்கப்படுத்த வச்சு கத்தியை வாங்குறான். எப்படி இருக்கும் பாருங்க ஈசாக்கு. நீங்கள் ஈசாக்கு வியூவில் பாருங்க, நீங்கள் ஆபிரகாம் வியூவில் ஒரு நீதிமான் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், விசுவாசித்தார், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஈசாக்கோட வியூ எப்படி இருக்கு? இதுக்கு தான் இத்தனை நாள் கூப்பிட்டு வந்தியா நீ? கட்டி போட்டு கத்தியை வாங்க. நான் அப்புறம் அப்பயே கேட்டலப்பா, நான் பலிக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ தான் சொல்லவே இல்லை என்கிட்ட, கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு. இப்போ எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா ஒரு கொலைகாரன், தூக்கிட்டான் கத்தியை பாருங்க அப்படின்னு. இப்போ இஸ்மாவேலை கூப்பிட்டு சொல்றாரு காலையில், ஆகார் இந்த துருத்தி தண்ணீர் எடுத்துக்கோ, இந்த இஸ்மாவேலையும் கூப்பிட்டுக்க. இஸ்மாவேல் சாதாரண சின்ன பையன்லாம் கிடையாது, மினிமம் அவனுக்கு அப்போ 13 வயசுக்கு மேலே, மினிமம் 13 வயசுக்கு மேலே டீனேஜ் பையன். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவனை கூப்பிட்டு போ, நீ கிளம்பி போயிரு, எங்கே போ, எங்கேயாவது போ, கர்த்தர் பார்த்து கொள்வார். இஸ்மாவேல் என்ன நினச்சிருப்பான்? எங்கள் அப்பா என்னை 13-14 வருஷமாக நல்லா தான் வச்சுருந்தார், எனக்கு தம்பி பிறந்தோன்னே எங்கள் அப்பா என்னை வெட்டி விட்டார், என்னையும் எங்கள் அம்மாவையும். நாங்கள் எகிப்தில் அந்த வனாந்தரத்தில், பெயர்சபா வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சோம். எங்கள் அம்மாவுக்கு என்னை காப்பாற்ற வழி தெரில, சாவர நிலைமைக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல அழுதுட்டு கிடந்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுத்தையும் கொடுக்கல, ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் வச்சு விட்டான். இப்போ இஸ்மாவேலோட வியூவில் ஆபிரகாம் யாரு? இது ரெண்டுமே ஆபிரகாம் யார் சொல்லி பண்ணாரு? ஆகார அனுப்ப சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். ஈசாக்க பலி கேட்டது யார் தான்? சில நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைங்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது வேற. சில ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்தையே கவனிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. கல்யாணம் ஆகியிருக்கும், ஆனா இன்னும் தம்பி வீட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, அங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த அம்மா கேட்கும், எப்பா நமக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார்,
நம்மை தூரத்துல இருந்து கொண்டு வந்து ஆண்டவர் அந்த அம்மா அட லூசு, கர்த்தர் பார்த்து பாருன்னு எனக்கு தான் தெரியுமே. நீ முதல்ல நம்ம வீட்டை பாரு, ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு, சாப்பாடு போடு. உலக பிரகாரமாக நாம் முதல்ல எதை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இது உலகமா, நீங்க ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய வேலையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதுதான், நோவாக்குள்ள ஒரு விஷன் வந்துச்சுல்ல, அந்த விஷனை கொண்டு போய் யாருக்குள்ள நுழைக்கிறான், பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறான். 3 பசங்க வாலிப பசங்களுக்குள்ள நுழைக்கிறான். ஏலியோட விஷனை யாருக்குள்ள நுழைக்க முடியல, பிள்ளைகளுக்குள்ள நுழைக்க முடியல. ஏலி விஷன் இல்லாதவனான்னு கேட்காதீங்க. ஏலி சாமுவேலை ஒழுங்கா தான் வளர்த்திருந்தான். சாமுவேலை வளர்த்தது யாரு, ஏலி தானே. ஆனா யாரதான் தப்பா வளர்த்துட்டான், பிள்ளைகளை தப்பா வளர்த்துட்டான். போதனை ஒரே மாதிரி தான் கொடுத்தான், ஆனா சாமுவேலுக்கு கொடுத்தது வேற, பசங்களுக்கு சொன்னது வேற. ஏலியோட விஷன் யாருக்குள்ள போல, ஏனோக்குடைய விஷன் மெத்துசுலாக்குள்ள போகல, மோசையோட விஷன் அவனுடைய சந்ததிக்குள்ள போகல, பினகாசோட விஷன் அவங்க சந்ததிக்குள்ள போகல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள போதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைக்கு போகுது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான மேன்மை உங்க பிள்ளைகளுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் கொடுத்ததான விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போயிருக்குதா? நீங்க அதை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க உங்க பிள்ளையை நீங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் கட்டல. உங்க பிள்ளைகளுக்கு அது வந்து சேரவே இல்லை அந்த விஷன். அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா, போன் எடுத்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கறோம், கரெக்ட் தானே? ஜோமனியான்னு கேட்டோமா? வைக்கிறதுக்குள்ளேயாவது ஒரு தடவை ஜோமனியான்னு கேட்கணும்ல. வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு தடவையாவது பைபிள் வாசியான்னு கேட்கணும்ல. நம்ம கேட்கறதுலாம் என்ன, சாப்பிட்டியா, டியூஷன் போனியா, ஸ்கூல் போனியா, ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, எவ்வளோ மார்க் எடுத்த, டேய் நான் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ நல்லபடியாக அங்கே படிச்சாதான். அவன் படிச்சிருவான். ஒரு நாள் வரும், பையன் காலேஜில் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான், சேர்க்க சரியில்லை சார், அவன் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியல, கேட்க முடியல, உங்கள் பையனை கொஞ்சம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு குத்துது. என்ன மக அப்படி இருக்கு, பிள்ளைகள் அப்படி இருக்கு. அங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் கிட்ட அழுவுறது, என்ன செய்யலாம் பாஸ்டர், என்ன செய்யலாம்? ஆண்டவரை கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொடுங்க, வேணான்னு சொல்லல, முதல்ல ஆண்டவரை கொடுத்துருங்க. ஒருவேளை வேற எது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், விஷன், தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகவில்லை. இன்னைக்கு அப்பா வந்து விசுவாசத்துல ஊழியத்தை கட்டிடுறார், எழுப்பிடுறார். பசங்க விசுவாசத்துல ஊழியத்தை நடத்துறானா? இல்ல, அப்பா வச்சிருக்கிற சொத்தை வச்சு நடத்திட்டு இருக்கான், அப்பா வச்சிருக்கிற ஆத்மாக்களை வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனுக்கு சொத்தோடைய வேல்யூ தெரியுது, ஆத்மாவோட வேல்யூ தெரியல. அப்பாவுக்கு சொத்தோட வேல்யூ தெரியாது, ஆனா ஆத்மா வேல்யூ தெரியும். ஏன்னா அவர் நடந்து திரிஞ்சு ஆத்மாக்களை கொண்டாந்தாரு. இவன் என்ன பண்றான்னா, ஆத்மா போனா போய் தொலைது, அதை பத்தி இல்ல. லேண்ட் இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் போகுது, இன்னைக்கு இது 10 கோடி ரூபாய் போகுது. லேண்டுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆத்மா கொடுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு, அப்பா கிட்ட இருந்த விஷன் இவனுக்கு வரல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதான் நடந்துட்டு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுங்க, எனர்ஜி பார்த்து கொடுக்குறாங்க, கலோரி பார்த்து கொடுக்குறாங்க, ஃபைபர் பார்த்து கொடுக்குறாங்க, ஃபேட் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க ஆண்டவரை கொடுக்கல? நாங்களும் சர்ச்சுக்கு கூட்டு வரந்தானே. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு அனுபவம் பெற்றீர்கள்ல. உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரு, எப்படி வேறு பிரிச்சாரு, எப்படி கஷ்டத்திலிருந்து மேல தூக்கிட்டு வந்தாரு, எப்படி தரித்திரத்திலிருந்து உயர்த்தி வச்சாரு, அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே வேல்யூபிள் பாடம். நீங்க கொடுக்கிற பணம் ஒளிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் அடைந்த அனுபவம் இருக்குல்ல, அது அவனை உருவாக்கிடும் விசுவாசத்துல. எங்க அப்பா ஒண்ணும் இல்லாம இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். ஏன்னா அதோட காலத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு கொடுத்தாரு. இந்த சூழ்நிலையில இருந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மேன்மையை, அதை விட குறைவா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறோம், அதான் பேழையை உண்டு பண்ணுதல். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஆசை இருக்குது, பிள்ளை அமெரிக்கால படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்தியாவில் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணட்டும், யாரும் வேணான்னு சொல்லல. பட் ஸ்பிரிச்சுவலா கட்டி இருக்கிறீங்களா உங்க பிள்ளைய? அதான் கேள்வி. பேழையை உண்டு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நோவா பண்ணுவார். அதில் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று செய்வார். வாசிங்க, நான் அதை வாசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப
மனசுல பட்டுச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஃபர்ஸ்ட் வேர்டு பேழையை உண்டு பண்ணும் போதே கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? உள்ளும் புறமுமாக கீழ்பூசி. கீழ்னா ஆயில். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதுக்கு தார்ல இருந்து கரைச்சா மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, கிரீஸ்ம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆயில்ல செய்யறது. உள்ளும் புறமுமாக என்ன செய்ய? கீழ்பூசி. ஏன் உள்ளும் புறமுமாக பர்டிகுலரா சொல்றாரு? பேழையை எப்படி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் பின்னாடி தான் வருது. எத்தனை முழம் இருக்கணும், என்ன இருக்கணும், அதெல்லாம் பின்னாடி தான் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அறைகளை உண்டு பண்ணி அதுக்கு என்ன செய்ய? இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் தான் இது. இங்க 3 அறை இருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கும். அதுல ஒரு பகுதியில் மிருகங்கள் இருக்கும், அங்க ஒரு பகுதியில் பலி செலுத்தப்படும். இங்க ஒரு பகுதியில் சாப்பாடு சேர்த்து சொன்னாரு, அங்க ஒரு பகுதியில் சமூகத்து அப்பம் இருக்கும். இதுல ஒரு பக்கத்துல நோவாவும் குடும்பத்தாரும் இருப்பாங்க. அதுல பிரதான ஆசாரியன் இருப்பான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய இன்னொரு மாடல். இதுல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு எல்லாத்தையும் பொன் தகட்டால் மூடும் பாருங்க. இங்க சொல்றாரு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிரு? உள்ளும் புறமும் ரெண்டுமே அபிஷேகத்தை குறிக்குது. ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம் என்னும் ஆயில். இதுதான் ஆண்டவர் உள்ளும் புறமும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், உடன்படிக்கை பெட்டியை முழுவதும் பொன் தகட்டால் மூடு. ஒரு மரத்துல செய்யி, ஆனா எதுல மூடு? பொன் தகட்டால் மூடு. அதோட அர்த்தம் என்னன்னா, நம் மாம்சத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் மூடி இருக்கணும். அங்க சொல்றாரு கோப்பேர் மரத்துல செஞ்சு உள்ளும் புறமும் எதுல மூடு? கீழ் பூசு, ஆயில்ல மூடு. முதல்ல உங்க குடும்பத்தை நீங்கள் எதுல பேழையை காப்பாற்றணும், எதுல நீங்க நடத்தணும்னு கேட்டா பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு நடத்தணும். பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு ஆலோசனை கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் மாம்ச ஆலோசனை. எல்லாம் நீங்க கொடுக்கிற எல்லா ஆலோசனையும் மாம்ச ஆலோசனை. உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்களால் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பேழை முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் உங்க பிள்ளைகள் 13 வயசு ஆகி போச்சு, சபை 13 வயசு கூட அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகளை சபை கூட்டு வந்து பாருங்க. அபிஷேக கூட்டத்தில் இருக்கும்போது சின்ன வயசுலயே கர்த்தர் பிள்ளைகளை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை அபிஷேக கூட்டத்துக்குள்ள நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி கொடுப்பீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், அடுத்து ஞானசானம் எடுக்கணும், அப்புறமா தான் என்ன பெறணும்? பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். ஆனால் நீங்கள் சபைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வருகிற காலத்திலேயே உங்க பிள்ளையின் மேல ஒரு கீழை பூசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல அந்த அபிஷேகத்தை பூசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தாவியினுடைய பாதுகாப்புல குடும்பம் கிடையாது. அதான் இங்க பிரச்சனை. இங்க என்ன பாதுகாப்புல இருக்குது குடும்பம்? இன்னைக்கு எதிர்காலம் பணத்துல பாதுகாப்பா இருக்கு, நல்ல வேலையில இருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறதான சொத்துக்கள்ல இருக்கு. இதுல தான் குடும்பம் ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், இது எல்லாம் ஒளிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கரம் பிடித்த கர்த்தர் விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் நம்மை மூடி இருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் காப்பாற்றி கொண்டாந்துருவார். எல்லாத்தையும் இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஈசாக்குடைய ஆசீர்வாதமும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நம்ம பேசுறோம், முற்பிதாக்கள் ஆசீர்வாதம் சொல்றோம். இதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு கலாத்தியர்ல சொல்லி இருக்குது. அதனால ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரித்தார், நம்மளும் தேசத்தை சுதந்திரிப்போம். எத்தனை பேர் தேசத்தை சுதந்திரிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க யாராவது ஆபிரகாம் சுதந்திரிச்ச மாதிரி தேசத்தை சுதந்திரிச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஆபிரகாம் 4 நாட்டை சுதந்திரிச்சாரு. அவர் கொடுத்த எல்லைகள் அவர் சந்ததியா சுதந்திரிச்சாங்க. நம்ம யாராவது சுதந்திரிச்சிருக்கோமா நாட்டை? நம்மளை பொறுத்த வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதையும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1/2 ஏக்கர் இல்ல 1 ஏக்கர். கர்த்தர் தேசத்தை சுதந்திரிப்பேன் என்று சொன்னார். கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். ரப்பர் தோட்டத்தில் 1 ஏக்கரை வாங்கும்படி கர்த்தர் கொடுத்தார். இதான் நீங்க கால் மிதித்த தேசத்தை சுதந்திரிச்சது. ஆபிரகாம்கிட்ட போய் சொன்னோம்னா அப்படியே திரும்பி பார்ப்பான். நான் வச்சிருக்கிற மக்கபேலா கோபா இதை விட பெருசும்பான். வாங்கின கல்லறை இருக்குது, அது அவ்வளவு பெருசு. நம்ம அதை விட சின்னதை வச்சுக்கிட்டே ரொம்ப பெருமை பாராட்டிட்டு இருக்கோம். அவன் சொல்லுவான், நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கல்லறையே இதை விட பெருசும்பான். அப்ப இது எதை குறிக்குது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சேர்றதுங்கிறது எதை குறிக்கிறது? வேர்ல்ட்ல உள்ளதை குறிக்குதானா? அது இஸ்ரவேல் இருக்கு, அவனை விட்டுருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வர்றதுன்னா எதை குறிக்குது? எதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு? இப்போ ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே சொல்லுது? செல்வ சீமானாக இருந்தார். அப்ப ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தார்? ஈசாக்கு கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. அப்ப ஈசாக்கு என்னவா இருக்கணும்?
செல்வ சீமானம் தானே இருக்கணும். ஆனா 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யம் உள்ளவனா நான் இருக்கு. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது 13 வாசிங்க பாப்போம். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்போ இவனுக்கு என்ன வரல? இவன் இப்பதான் என்ன ஆகுறான்? ஐஸ்வர்யன் ஆகுறான். அப்ப ஆபிரகாம் எல்லாம் வந்திருந்தா இவன் என்னவா தான் இருந்திருக்கணும் ஏற்கனவே. அப்ப இவன் இப்பதான் ஐஸ்வர்யன் ஆகுறான்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு உள்ளதெல்லாம் அந்த அபிமெலேக்கு ஆட்கள் தூத்து போட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாம் போயிருச்சு. சரி, இப்ப ஈசாக்கு இருக்கிறாரு. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபு. இவர் ஐஸ்வர்யன் ஆயிட்டார்ல, அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபு எங்க இருந்தாரு? லாபான் வீட்டுல இருந்தாரு. அங்க எப்படி போனாரு? கோலும் கையுமா. வரும்போது எப்படி வந்தாரு? பெரும் பரிவாரத்தோட, இருபெரும் பரிவாரம் கொண்டாந்தாரு. அப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. அவன் தனியா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரான். சரி, யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போச்சு? யோசேப்புக்கு போச்சு. அப்படிதான் வசனம் சொல்லுது. யாக்கோபின் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சு. யூதா ஜனத்திரளா இருந்தாலும் ராஜ்யபாரம் அவனுக்கு போச்சுன்னு சொல்லுது. அப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்குன்னா, அப்ப யாக்கோபுடைய மொத்த பணமும் யாருக்கு போயிருக்கணும்? யோசேப்பு எங்க போனாரு? எப்படி இருந்தாரு? ஆனா எகிப்துல அவர் என்னவா மாறினாரு? அப்போ ஆபிரகாமின் பணம் ஈசாக்கு வரல, ஈசாக்கின் பணம் யாக்கோபுக்கு வரல, யாக்கோபின் பணம் யாருக்கு வரல? யோசேப்புக்கு வரல. ஆனா ஆசீர்வாதம் வந்துச்சு. எது வந்துச்சு தெரியுமா? அவங்க மேல வச்ச ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், கர்த்தர் வச்ச அபிஷேகம் 4 தலைமுறையாய் தாண்டி 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 வந்துகிட்டே இருக்குது. இது உங்களுக்கு புரியாம நீங்க திருப்பி திருப்பி ஏதோ உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நான் சொல்றேன், உங்களை விட உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க உலகத்துல. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவை, அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பாருங்க. உங்கள்ல இருந்து அப்படியே தொடங்கி அவனை 2 மடங்கு ஆசீர்வச்சிருவார் ஆண்டவர். இப்போ அவன் அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்துட்டானா அவங்களுடைய உங்க பேரை 4 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருவான். நீங்க இந்த ஃபார்முலாவே விட்டுறீங்க. பேழையை எதை வச்சு கட்டிட்டே இருக்கிறீங்க? நான் போகும்போது என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன்னா என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரே வாரத்தில் ஒழிச்சிருவான். இல்ல 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அடிச்சு பிடிச்சி கோர்ட்ல இருக்கும் எல்லாம். அதான் உண்மை, நிறைய இடத்துல நடக்குது. அப்படி போகணும்னு நான் சொல்லல. உங்க ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகட்டும். ஆனா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை பிரெஃபரன்ஸாக கொடுக்கிறீர்கள்? உங்க பேழையை எதை வச்சு கட்டிட்டு இருக்கீங்க? பரிசுத்த ஆவியை வச்சு கட்டுறீங்களா? உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கா? உங்க பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுகிறார்களா? நீங்க சங்கீதத்தில் வாசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஏதாவது நடத்தப்படுவார்கள்? ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். நல்ல ஞானம், அபிஷேகம் எல்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்தா போதும், பணம் இருந்தா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. உள்ளுக்குள்ள ஆவியானவரே இல்ல. நீங்க விட்டு பாருங்க, உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான். அப்படி இருக்கு. வெளியே விட்டு பார்த்தா தான் உண்மை தெரியும் என்னன்னு. இந்த பூனைக்குட்டியை திறந்து விட்டா மாதிரி அலையிறான். நான் சொல்றது உண்மை. பல பசங்க பாருங்க, ஊழியக்கார பசங்க அமெரிக்கால படிக்க போய் நாசமா போயிட்டான். அங்க போய் நாசமா போயிட்டான். அமெரிக்காவனை குறை சொல்லல, அவன் எங்க விட்டாலும் நாசமாவான். காரணம் என்ன தெரியுமா? அவன் போகும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவனா அங்க போகல. அவனை அனுப்பும் போதே நம்ம தப்பா அனுப்பிட்டோம். உங்க பிள்ளைகளை அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புங்க. சின்ன பிள்ளையா இருக்குது, சின்ன பிள்ளையாவே இருக்கட்டும், ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த பிள்ளைகளையும் ஆவியானவர் நிரப்புவார். உங்கள் குடும்பம் கீழ்பூசப்பட்டதான காரியமாக இருக்கணும். இப்ப அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமானது பாருங்க, தாம் பிள்ளைகளுக்குள்ள அந்த விஷனை கொண்டு போனால பேழையை கட் பண்றதுக்கு, அதை தாண்டி அவன் அதை யாருக்குள்ள கொண்டு போனான் தெரியுமா? மருமகள்மார்களுக்கு கொண்டு போனான். இவன் வித்தே கிடையாது. இவங்க எங்க இருந்து வந்தவங்க? இவன் மட்டும்தான் நீதிமான். இவங்க வேற எங்க இருந்தோ வந்திருக்கிறாங்க, கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனா எப்படி இவன் விஷன் அவங்களுக்குள்ள போச்சு? 4 ஃபேமிலி, நோவா, அவன் மனைவி, 3 பசங்க, அவங்க 3, இந்த 4 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுது பாருங்களேன். இன்னைக்கு உங்களால முடியுமா? யோசித்து பாருங்க. வாய்ப்பு இருக்குதா? ஒரு சர்ச்சை ஒரு பாஸ்டரும் அவர் மனைவியும் மகனும் மருமகளும் நடத்துறதே கஷ்டம். இன்னைக்கு கஷ்டம். ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை புற ஜாதியாருக்குள்ள இருக்கிற ஒரு மனம் கூட இன்னைக்கு எங்க கிடையாது? சபைகளுக்குள்ள கிடையாது. புற ஜாதியார் கூட்டு குடும்பமா இருக்கான். அவன் இருக்கான், அப்பா அம்மாவை பார்க்கறான், பிள்ளைகளை பார்க்கறான், எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஒரு இந்த போண்டா பஜ்ஜி இதெல்லாம் ரோட்ல போடுவாங்க பாருங்க,
ஒரு கடையை பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாட்டிமாவுக்கு வந்து அதை போடுறக்கூடியதானே நல்ல டேலண்ட் இருக்குது. அவங்க பையன் அதை விற்கிறாப்புல நின்று, அவர் மனைவி கூட நின்று மடிச்சு கொடுக்குறாங்க. பசங்க அந்த சாப்பிட்டு போகிற பிளேட்டெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் ஃபேமிலியில் உள்ளவங்க சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் அந்த வேலை நம்ம பிள்ளை செய்ய வேணாம், உங்கள் வீட்டில் இருக்கிற பிளேட்டை எடுத்து உங்கள் பிள்ளையை மட்டும் போட சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் சபையில் ஒரு வேலையை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் செய்தா அது படுத்த துணியை எடுத்து அதுவே மடிச்சு வைக்க மாட்டேங்குது, அது சாப்பிட்ட பிளேட்டை அது கொண்டு போய் கழுவ மாட்டேங்குது, அது கொண்டு போய் போட மாட்டேங்குது, கழுவுறத கூட விடுங்க, கொண்டு போய் போடுதா. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வருமானம் இருக்குதா சொல்லி பாருங்க, சண்டை வந்துடும் உடனே வீட்டில். அது முடியாது, இது முடியாது. இன்னைக்கு குடும்பம் பேழை கட்டக்கூடிய இடத்தில் இல்லை. இன்னைக்கு குடும்பத்தோட விஷன் எப்படி மருமகள்கிட்ட போகுது, எப்படி கொண்டு போகுது. 100 வருஷம் போயிருக்கு இந்த தரிசனம். இன்னைக்கு உங்களால் கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. எத்தனை குடும்பங்கள் டிவோர்ஸில் நிற்கிது தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்கள் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு சபையில் பைபிள் மாற்றி ஊழியக்காரனுக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுத்தவங்க ஜட்ஜுக்கு முன்னாடி போய் டிவோர்ஸ் கட்டிட்டு நிற்கிறாங்க. ஏன்? இன்னைக்கு ஒரு 25 வயசு தான் ஆகுது, அவங்களுக்குள்ள என்ன வர மாட்டேங்குது, ஒன்னஸ் வர மாட்டேங்குது. சின்ன பிரச்சனை உடனே முடியாது, சான்ஸ் இல்லை, வாய்ப்பே இல்லை. எப்படி இப்போ 4 தலைமுறையை கொண்டாடுறது, உள்ள 4 குடும்பத்தை எப்படி உள்ள கொண்டாடுறது, பேழையை கட்டுறது. 4 குடும்பங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கு பின்னாடி வேறொரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. 4 என்பது மிக முக்கியமான திட்டம், தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நம்ம அதை செய்கிறோமா? நம்ம குடும்பங்களுக்குள்ள அது வருதா? உங்களுடைய விஷயம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? உங்கள் பிள்ளைகளுடைய விஷயம் உங்கள் மருமகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு பேழையை கட்ட முடியும், அத்தனை பேரும் சேர்ந்தாதான் ஒரு சபையை கட்ட முடியும். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லை. நோவாவால் அங்கே கொண்டு போக முடிஞ்சிச்சு, ஆனால் இங்கே முடியல. இன்னைக்கு கடைசி காலத்தில் இப்போ சொல்லுங்க, நோவா பேழையை கட்டினானுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. இன்னைக்கு உங்களால் முடியாது, இன்னைக்கு நம்மளால சான்ஸே இல்லை. 100க்கு ஒருத்தர். எனக்கு ரொம்ப மதுரையில் ஐயா இருக்கிறாங்க, சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அழகாக சொல்லுவாங்க, அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அவங்க கேட்டாங்களா மனைவிகிட்ட, 7 குழந்தை எனக்கு வேணும், உன்னால் முடியுமான்னு கேட்டாங்களாம். கல்யாணம் பண்ணும்போது கேட்டாங்களாம். இப்போல்லாம் கேட்டாலே கல்யாணம் நடக்காது, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், வாய்ப்பு போவார். அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ அம்மா சொன்னாங்களாம், நான் அவங்கள போய் பார்த்தேன் அம்மாவை, அம்மா சொன்னாங்களாம் ஓகேன்ட்டாங்களாம். முதல்ல அங்கேயே சக்ஸஸ் ஆயிடுச்சு குடும்பம். ஓகேன்னு சொன்னதுலேயே என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு. 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் ஊழியத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு நம்ம சொல்றதை நம்ம பிள்ளைகள் ஊழியத்தில் படிக்கிறாங்க, ஊழியத்துக்கு வருவாங்களா? அந்த தரிசனம் வருமா? தகப்பனுடைய தரிசனம் யாருக்குள்ள வருது? பிள்ளைகளுக்குள்ள வருது. இன்னைக்கு எங்க நம்ம தரிசனம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள போகுது? நம்மள பிள்ளைகள் என்ன சொல்லுது, எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா ஒரு பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. கவனிச்சு கொள்ளுங்க, நோவாவுடைய மிக முக்கியமான சக்சஸ், அவன் தனக்குள்ள இருந்த விஷன் முழுவதையும் ஸ்பிரிச்சுவலாக நடத்தி அதை அப்படியே கொண்டு போய் தன் குடும்பத்தார் இடத்துல கொண்டு போய் கன்வே பண்ணான். அதான் சொன்னேன், அநேக பரிசுத்தவான்கள் இங்கே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. சாரி, அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து. ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து, உலகத்தை அவன் நியாயம் தீர்த்தான்னு அர்த்தம் இல்லை, தீர்த்து. ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்துனா, தம்பி அதை இங்கிலீஷில் போடுங்களேன், அதை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியும். அந்த வசனத்தை NKJV போடுங்க இங்கிலீஷில். என்ன பண்ணானா, உலகத்தை கண்டம் பண்ணானா. இங்கிலீஷில் இருக்கு. அவன் என்ன செஞ்சானா, அத்தனை ஜனங்கள், இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என் குடும்பத்தை நான் கரெக்டாக சாட்சியாக நிறுத்திட்டேன், இப்போ தைரியமாக என்னால் என்ன செய்ய முடியுது, உலகத்தை பார்த்து என்ன செய்ய முடியுது, நியாயம் தீர்க்கல, கண்டிக்க முடியுது. அந்த அந்த வசனத்தை இருக்கா தம்பி? by the which he condemned the world and became heir of the righteousness, and here the fear of the righteousness which is by faith. அதை நம்ம அர்த்தம் பார்ப்போம். இப்போ அந்த இடத்துல இருக்கு பாருங்க, condemn the world அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் உலகத்தை கண்டிச்சானாமா. 2 பேதுருவின் புஸ்தகம், அந்த வசனம் வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க.
2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 நல்லா கவனிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவானா, நோவா எதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்? நீதியை. நீதினா என்னத்த எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்? நீதியை கண்டிச்சு பேசியிருக்கிறான். ஆமா, அந்த அந்த வசனம் இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்ச வசனம் எபிரேயர் 11:7. அது வசனம் சொல்லுது, he condemned the world. தமிழ்ல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து அப்படின்னு இருக்குது இல்ல. அந்த ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து அப்படிங்கறத நம்ம எப்படி படிச்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம்னா, உலகத்தை அவன் நியாயம் தீர்த்தான்னு புரிஞ்சுக்கிறோம். அவன் நியாயம் தீர்க்கல. அவன் வசனம் அங்க இருக்கு பாருங்க, by which he condemned the world. உலகத்தை என்ன பண்ணானா? கண்டம் பண்ணான், திட்டினான், கண்டிக்கிறான். நீங்களா சாவ போறீங்கடான்னு சொல்றான். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வருது தெரியுமா? அதுக்கு முன்னாடி தன் குடும்பத்தை சாட்சியாக அவன் நிறுத்தினான். நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த சாட்சி இருந்தால் தான் என்னால தைரியமா என்ன செய்ய முடியும், அதை சொல்ல முடியும். பாருங்க என்ன சொல்லுவான். பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் எங்க தலை குனிறாங்க தெரியுமா, எங்க அங்க ஊழியம் ஃபெயிலியர் ஆகுது தெரியுமா? அவங்களுடைய விஷன் அவங்க பிள்ளைகளுக்குள்ள போகாததுனால பிள்ளைகள் தேவனை விட்டு போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை மரியாதை இல்லாம போயிடுது. ஒரே வார்த்தையில பிசாசு ஒழிச்சிடறான். என்ன சொல்றான்? அவர் பசங்களே சரியில்லை, வேலை முடிஞ்சு. அவர் குடும்பமே சரியில்லை, வேலை முடிஞ்சு. அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள் கட்டாமல் நீங்க எத்தனை பேருக்கு என்ன சுவிசேஷம் சொன்னாலும், எப்படி சாட்சியா நீங்க போய் பேசினாலும் எடுபடாது. இன்னைக்கு நாம சரியில்லாம நாம மற்றவங்களை போதிக்கிறதுல கண்டிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குடும்பத்தை நிறுத்துங்கள், அதே நேரத்தில் தைரியமாய் கண்டனம். அந்த கண்டிக்கிற சுபாவம் எங்க வரும் தெரியுமா? நீங்க இங்க சரியா இருக்கிறீங்கிற எண்ணம் வந்தாங்க தானா வந்துரும். அது எல்லா தீர்க்கதரிசிகளும் போய் இயேசவேல் பந்தியில சாப்பிட்றான். எலியாவுக்கு மட்டும் ஏன் அந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா? எலியா யாருக்குன்னு தெரியாம இயேசவேல் வீட்டில் போய் 7 மணிக்கு மேல சாப்பிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அம்மா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, ஆனா வெளியே வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தைரியம் அவருக்கே வராது. தைரியம் என்ன செய்யாது? அவருக்கே வராது. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வந்துடும்? உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். உங்க அபிஷேகத்துல தைரியம் எப்போ வரும் தெரியுமா? நான் என் அளவில் இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நான் ஃபாலோ பண்ற உபதேசத்தில் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேங்கிற எண்ணம் வந்தா போதும், you will be stand for the witnessing, you will stand for the testimony for the God. அந்த தைரியம் வந்துடும். இன்னைக்கு அந்த தைரியம் ஏன் வரமாட்டேங்குது? பல நேரங்களில் சில பாவங்கள் நமக்கு வெளியே தெரியாததுனால நாம வெளியே கொஞ்சம் அப்படியே கௌரவமா அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், அந்த பாவத்தை நீங்க விட்டுருங்க. அந்த பாவத்துல இருந்து வெளியே வந்துருங்க. உங்களை அறியாமலேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் உங்களுக்கு வரும். யார் என்ன செய்ய முடியும்? பேசிட்டு போவோம், உள்ளதை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் பேசுனது அதுக்கு மிஞ்சி பாவமாக இருக்கும். அவன் பேசுறானா பேசிட்டு போட்டோம், இல்லாததை பேசினா. எனக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தார், நாகர்கோயிலில் ஆசாரி பள்ளத்தில் இருக்கிறாரு. ஒரு 73 வயசு ஆச்சு அவருக்கு. அந்த பரிசுத்தவான் சொன்னார், ஒரு தடவை அவரை போய் பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பாஸ்டர், சில காரியங்கள்லாம் இல்லாத காரியங்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னும் போது அந்த பரிசுத்தவான் சொன்னார், பாஸ்டர் இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்களா அப்படின்னாரு. இல்லை பாஸ்டர். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? 2 விஷயம்தான் அப்படின்னாரு. ஒன்று, செஞ்சிட்டீங்களா? ஒரு வேலை செஞ்சிட்டீங்களா? அதை விட்டு வெளியே வந்துருங்க. மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். மன்னிப்பு கேட்டு திருப்பி அதை செய்யாதீங்க. ஒரு வேலை செய்யலையா, தைரியமா இருங்க, உங்களுக்காக தேவன் வழக்காடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சத்தியம். இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் ஏன் வரமாட்டேங்குது? நமக்கே தெரியுது. உலகத்தை வெறுக்கணும்னு பேசினா முதல்ல நீங்க வெறுத்தா தானே உலகத்தை வெறுக்கிறத பத்தி பேச முடியும். நானே உலகத்து மேல ஆசையாக இருந்தா இருதயத்தின் நிறைவினால் வாய் ஆட்டோமேட்டிக்கா ஏன் வாயிலிருந்து வரது அதை பத்தி தானே இருக்கும். நான் உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து நான் பாவத்தை குறித்து தைரியமா எதிர்க்க முடியுதுன்னா நம்ம பேசணும்னா அப்புறம் பேச முடியும். நானே பாவத்தில் விழுகிற போது அந்த சப்ஜெக்டை நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? நான் அதை பேசும்போது எனக்கு அது குத்தம், அந்த சப்ஜெக்ட் எனக்கு குத்தம். ஏன் நம்மளே இதை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அது எப்படி அப்படின்னு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மிக முக்கியமாக அந்த பிரசங்கம் எப்பவுமே தைரியமுடையதாக இருக்கணும். 2வது, நம்மளை பேசுவதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். தைரியமா சுவிசேஷம் சொல்லுங்க. அதுவும் இந்த சுவிசேஷத்தை இந்த கடைசி காலத்தில் எப்படி ஆக்கிட்டோன்னு கேட்டீங்கன்னு சொன்ன, நம்ம எல்லாரும் அதை ஒரு மலிவான பொருள் மாதிரியும் வாங்க ஆள் இல்லாத மாதிரியும் எப்படியாவது வித்துறணுங்கிற மாதிரியும் இருக்கு சுவிசேஷம். ஏசுநாதர் எப்பயாவது அப்படி சுவிசேஷம் பிரசங்கம் பார்த்துருக்கீங்களா நீங்க?
வசனம் சொல்லும் அவர் அதிகாரமுடையவராய் பேசினார். வசனம் சொல்லும், ஒருத்தன் கூப்பிட்டு சொல்லுவான், நல்ல போதகரே நீர் முகதாட்சண்யம் பார்க்காதவர் என்றும் உள்ளதை உள்ளதென்றும். நம்மகிட்ட இருக்கிற காஸ்பல் இருக்குது, அது விலையேற பெற்றது. இதை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கெஞ்சி கூத்தாடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு பொருளுமே நல்லா கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப விலையேறப்பட்ட பொருளை உங்க வீட்டுக்கு வந்து கெஞ்சி கூத்தாடி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நல்ல வேல்யூ உள்ள பொருளுக்கு விளம்பரமே வராது. நல்ல வேல்யூ உள்ள பொருளுக்கு என்ன செய்யாது, விளம்பரமே வராது. ஆனால் அது எல்லாத்தோட நிறைய விற்றுக்கிட்டே இருக்கும். யாராவது கச்சா எண்ணெய்க்கு விளம்பரம் போடுறானா டிவியில்? சவுதி அரேபியாக்காரங்க போடுறாங்களா? எங்கள் இடத்துல பேரலாக கச்சா எண்ணெய் இருக்கிறது, வாங்குறவர்களுக்கு ஒரு பேரல் இலவசம் போடுறாங்களா? ஆனால் வேர்ல்டே போய் வாங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது ஒரு உதாரணம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இது எல்லாத்தை விட உங்ககிட்ட இருக்கிற சத்தியம் மேன்மையானது. இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பயந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் நோவாவை பற்றி வசனம் சொல்லுது, ஹி கண்டம் த வேர்ல்ட், உலகத்தை கண்டித்து உணர்த்தினார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் ஃபைனல். தைரியமாக சொல்லுங்க. பிள்ளைங்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது, சில விஷயத்தை பேசும்பொழுது நீங்கள் அதை செய்யாமல் இருந்தால் தைரியமாக பேசுவீங்க. இல்லை நீங்கள் செய்யும் போது அடுத்த வார்த்தை பிள்ளை சொல்லும், நீங்கள் கூட தான் அதை செய்கிறீங்க. உடனே நீங்கள் சொல்வீங்க, நானும் நீயும் ஒன்றா, நான் செஞ்சால் நீயும் செய்வியா? பிள்ளை என்ன சொல்லுது, நீ செஞ்சால் நான் செய்வேன்னு அர்த்தம் இல்லை, என்னை கண்டிக்கிறியா, நீங்கள் அதை செய்யாமல் இருங்க, அவ்வளோதான். நான் நீங்கள் சொல்லி இல்லை, உங்களை பார்த்து கற்றுக்கிறேன்னு சொல்லுது. அவ்வளோதான் சுவிசேஷமும். நாம் பிள்ளைகளுக்கு முன்பாக கண்டிக்கிறோம், பிள்ளைகளை அடிக்கிறோம், உதைக்கிறோன்னா, அப்பா குடிக்காரனாக இருந்தால் பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை என்ன செய்யும்? அப்பா கண்டிக்கிறத ஒத்துக்காது. பிள்ளை குடிச்சிட்டு வரான், அப்பா சொல்கிறார், என்னடா குடிக்கிற அப்படின்னா, உங்களை பார்த்தான், நீங்கள் மிச்சம் வச்சிங்க, நான் குடித்தேன். அவன் சொல்லிட்டு போகிறான், அப்பா தான் குடிச்சு கெட்டு போயிட்டேன், நீயுமா அப்படின்னா அவன் சொல்லுவான், நீ குடிச்சு கெட்டு போனது இல்லாமல் குடும்பத்தையும் கெடுத்துட்டேன். நானே குடிக்காமல் இருக்கிறது இது என்னுடைய செல்ஃப் இது. ஆனால் உனக்கு என்ன சொல்கிற அதிகாரம் இல்லை. ஏன்னா நீ அந்த இடத்த ஸ்தானத்தில் இல்லை. நீ என்னை கண்டிக்கணும்னா முதல்ல நீ அந்த ஸ்தானத்தில் என்னவா இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், வாசியுங்கள். அதே வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இதான் ஆசீர்வாதம். இவ்வளவு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, இப்ப நோவா என்னவாயிடுவான் தெரியுமா? எல்லாம் அழிஞ்சு போச்சு. நியூ வேர்ல்ட், நியூ கவர்னன்ட் வந்துருச்சு. ஆண்டவர் புது பிரமாணத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்போ உலகம் எப்படி இருக்குது? தண்ணியில கழுவப்பட்டு புதுசா இருக்கு. மொத்த உலகத்துக்கும் யார் தான் இப்ப கண்ட்ரோல்? நோவா கிட்ட வந்துச்சு. இவ்வளவு காரியத்தை அவன் செஞ்சு முடிக்கும் போது ஆண்டவர் புதிய காரியத்துக்கு அவனை அதிபதியாய் மாற்றி நிற்க வச்சிட்டார். அந்த ஹேர்ஸ்ன்ற வார்த்தை இருக்குதுல்ல, அவன் சுதந்திரவாளியான இருக்குல்ல, நம்ம லோக்கல் வார்த்தையில் சொன்னால் வாரிசானான். அது எல்லாத்துக்கும் அவன் தான் என்னவாயிட்டான்? வாரிசாயிட்டான். எதுக்கு வாரிசாயிட்டான்? முழு உலகத்துக்கும் வாரிசாயிட்டான். முழு கவர்னன்ட், புதுசா நியாயப்பிரமாணம் வரப்போகுது. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுவார், நோவா கிட்ட சொல்லுவார், இனி நான் என்ன செய்வேன்? சகோதரன் ரத்தத்துக்கு, அவன் சகோதரன் இடத்துல நான் என்ன செய்வேன்? பழி வாங்குவேன். பிரமாணம் வருது, இப்பதான் உள்ள லா வருது. இந்த நியூ லாவை யாரை வச்சு கொண்டு வராரு? நோவா வச்சு கொண்டு வராரு. அப்போ நியாய பிரமாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் அந்த லாவை யாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு? நோவா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவர் சொல்ற இத்தனை காரியத்தை நீங்கள் செய்யும் போது நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்தில் உடனே உங்களுக்கு சொல்லிடுறாங்க, புதிதான காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதை சொல்லலை, இங்கிருந்து புறப்பட்டு புதிய உலகத்துக்கு நம்ம போக போகிறோம், புதிய பிரமாணத்துக்குள்ள போக போறோம். அது நித்திய பிரமாணம். அங்கே மரணம் என்பதில்லை, பாவம் என்பதில்லை, கண்ணீர் இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதமான பிரமாணத்தை நாம் சுதந்திரிப்பதுக்காகத்தான் இந்த பேழையை இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்ட சொல்றோம். எதுக்காக உங்களுக்கு இவ்வளத்தையும் சொல்லி கொடுக்குறோம், இவ்வளவு செய்ய சொல்றோம்? இல்லை உங்களுக்கும் பிரசங்கத்தை அழகாக சொல்லி முடிச்சு ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு, பிள்ளை கொடுப்பார், அது கொடுப்பார், இது கொடுப்பார்னு சொல்லிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு சொல்லிட்டு போறது. இப்போ நமக்கு பெரிய தேவைகள் என்ன இருக்குது? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, நல்ல வேலை கிடைச்சவங்களுக்கு நல்ல சம்பளம், அப்புறம் திருப்பி கல்யாணம், குழந்தை பிறக்கணும், அப்புறம் குழந்தைக்கு படிப்பு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை தானே? மொத்தமே இவ்வளோ தானே, ரெண்டே லைன்ல தானே இருக்குது. நான் வாழ்ந்து என் குடும்பத்தை வாழ வைக்கணும், வேலை முடிஞ்சு. இதுக்காக தான் நம்ம ஆண்டவரை இத்தனை வருஷம் தேடுறோமா? இல்லை இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னா நம்ம இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை ரொம்ப கேவலமாக்குறோம்னு அர்த்தம்.
அவர் எதுக்கு நம்மளை இவ்வளவு தூரம் மீட்டெடுத்தாருன்னா, இதை தாண்டி ஒரு நியூ கவனன்ட் வரப்போகுது. இதை தாண்டி நம்ம நியூ வேர்ல்டுக்குள்ள போக போறோம். இதுல இருந்து எல்லாம் புதிதாக்கி நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிற பரலோகம். அங்கே போவதற்கு தான் இவ்வளத்தையும் ஆண்டவர் செய்ய சொல்றார்.